என்ன விஜய் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போணுச்சு? சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. வீக்கில் வந்தனால ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை வளமையாக பிரச்சனையோட தான் நம்ம வாரது. எல்லாருமே வந்து பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குவாங்க, நாங்களாம் பிரச்சனையை போத்திட்டு தூங்குவோம். என்னன்னா இந்த வீக்கில் எத்தனை நாள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? வீக்கில் என்னங்க கேள்வி கேட்குறீங்க? 7 நாள் இருக்குது. வீக்கில் 7 நாள் இருக்குது. ஸோ அந்த 7 நாளில் ஸ்ட்ராங்கான 2 நாள் இருக்குது. அது என்ன நாள் சொல்லுங்க? ஸ்ட்ராங்கான 2 நாள் தேர்ஸ்டே. தேர்ஸ்டேனா தமிழ்ல வியாழக்கிழமை. அது கொஞ்சம் லென்த்தான நாள் தானே? லென்த்தான நாள், அதனால ஸ்ட்ராங்கான நாள். ரொம்ப வீக்கான சனிக்கிழமை. அதான் இல்ல, வீக்லேயே வந்து 2 நாள் ஸ்ட்ராங்கான நாள். அது என்ன ஒண்ணுனா, ஒன்னு சாட்டர்டே, இன்னொன்னு சண்டே. ஏன் அப்படியா? தெரியாது உங்களுக்கு? ஏன்னா மற்ற 5 நாளும் வீக் டேஸ். சத்தியமான சிரிப்பு வரல. ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி எப்படியா சிரிச்சிருவேன். இதை சொல்லி நம்ம சிரிச்சிருக்கோம் இல்லையா? வெளியில் உள்ளவங்க நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமாக சிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவில் வந்து சந்திச்சிருக்கிறோம். 7 மணி ஆனதும் விடிய எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. விடிய இல்லைங்க, ஈவினிங்னா எனக்கு இப்போ நான் இப்போ தான் தூங்கி எழுப்பி வந்தனால இப்போ நமக்கு அப்படி தான் விடிஞ்சிருக்கோம். கொண்டாடிட்டு இருக்கீங்க? இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். எனிவே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. வளமையாக எங்களோடு கை கோர்த்திருக்கக்கூடிய விஜய் ப்ராடக்ட்ஸ் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இலங்கையிலே வந்து தரமான மசாலா பொருட்களை நாடு பூராகவும் சந்தோஷமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது விஜய் ப்ராடக்ட்ஸ் தான். அது பத்தாத்துக்கு 30 வருஷமா இயற்கையாக கிடைக்கிற மூல பொருட்கள்லாம் பயன்படுத்தி அதே மாதிரி தரமாக நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நமக்காக உட்கார்ந்து அந்த ப்ராடக்ட்டை செஞ்சு எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எத்தனை படம் நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் இருக்கக்கூடாத ஒரே ஒரு படம் அந்த கலப்படம் தான். ஸோ அந்த கலப்படம் இல்லாமல் சுத்தமான முறையில் சுகாதார முறையில் சந்தோஷமாக எல்லா மக்களுக்கும் நாடு பூராகவும் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணையில் தான் இன்னைக்கும் ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோ சூப்பராக வரப்போகுது. ஸோ நாம் இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது நீங்கள் இணைந்திருப்பது எப்படி நீங்கள் இணைந்திருப்பது ட்ரெண்டிங்கில் போகிறது குக்கு குக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த பாட்டு இப்போ 5 மரம் வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சு இந்த மரம் அப்படின்னு சொன்னதுமே, ஸோ இந்த வாரத்தில் நம்ம வந்து மரம் அப்படின்னால எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம். எல்லாருக்குமே மரத்துக்கு கீழே காரை நிப்பாட பிடிக்கும். ஆமாம். ஆனால் யாருக்குமே மரம் நடுறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதராக 2 இந்த இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமாக இருந்தார். தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 1 கோடி மரம் சரி நட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எடுத்து இந்த வேலையை பண்ணார். ஆமாம். அது பார்த்ததுக்கு அப்துல் கலாம் இருக்காரு தானே, அவரோட ஒரு சிஷியன் மாதிரி தான் அவர். சிஷியன் மாதிரி இல்லை, அவருடைய அவர் எந்த வழியில் போனாரோ அதே வழியில் தான் இவரும் போகணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்து இவ்வளோ வேலைகளையும் பண்ணார். யார் அவர்? ரைட். நம்ம இவரை பற்றி கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லி ஆகணும். நம்ம ட்ரெண்டிங்கில் விடுங்கள நிறைய சந்தோஷமான விஷயங்களை பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு மன வருத்தத்தோட இந்த விஷயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த அப்துல் கலாமோட கனவை வந்து தூக்கி சுமந்து கொண்டு அப்படியே இறுதி வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்த ஒருத்தர் திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கார். நாங்கள் யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளுடைய சின்ன கலைவாணர், மக்களின் கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேக் பற்றி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். கண்டிப்பாக வந்து ஞாபகப்படுத்தி ஆகும். அதோட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட், இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள். அதில் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். நேற்று இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் யாருக்குமே நம்ப முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம்தான் எங்களை விட்டு மறைந்த திரு விவேக் அவர்களுக்கு நாங்கள் அவருக்கும் அவருடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் தமிழ் சினிமா, அதை விட தமிழர்கள் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞர், அவர்கள் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நிகழ்ச்சி சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் ஃபேஸ்புக்கில் ரெஸ்ட் இன் பீஸ் விவேக் அப்படி இப்படின்ட்டு போஸ்ட் போடுறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்றுகள் நட்டாலே போதும், அவர் கனவு தானாகவே நிறைவேறுங்க. வளமையாக வந்து இப்போ நம்மலாம் மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லையா? ஆமாம். ஆக்சிஜன் இல்லாமல் தான் மாஸ்க் போட்டுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இங்கேயெல்லாம் வந்து ஆக்சிஜன் போதும், மேலே வந்து ஆக்சிஜன் பத்தலை அப்படின்றதுக்காக கடவுள் அவர் எடுத்துட்டாரோ தெரியல. ஸோ அங்கேயும் அவர் நிறைய மரத்தை நடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அந்த அவருடைய கனவை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மரம் நட்டாலும் போதும்.
ஆமாம், அவருடைய கனவு வந்து நனவாகும். அது என்ன மரம் எங்க நட்டாலும் பரவாயில்ல, ஆக்சிஜன் வந்தா போதும், ஆக்சிஜன் வந்தா போதும். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நாட்டுக்காக மக்களுக்காக கொண்டு சென்ற ஒரு கலைஞர் இன்றைக்கு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஸோ அவருக்கு மறுபடியும் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு, ஸோ அவர் இந்த மரம் நட்டுறாரு அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாரும் சிம்பிளாக எடுத்துக்குவாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்றது இந்த பாட்டு சொல்லுது. ஏங்க இப்படியெல்லாம் பாடினாலுமே ஒரு மரம் கூட வளர்க்கல. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரைட், எல்லாருமே வந்து தங்களோட ஆயிலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் ஆயில் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது எந்த ஆயில், இது எந்த ஆயில்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? ஓகே ஓகே. இப்போ நம்மளோட ஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே விளங்கும் நம்ம எந்த ஆயிலை பற்றி பேசுகிறோம், எந்த ஆயிலை பற்றி பேசுகிறோம். அந்த ஆயில் இல்லைன்னா இந்த ஆயில் இல்லை, இந்த ஆயில் கூட சாப்பிட்டா அந்த ஆயில் போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி நிறைய இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ வந்து அதுதான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஆயிலை குறைச்சிக்கோங்க. ஆமாம், அப்போ தான் உங்களை ஆயில் கூடும். எப்படி ஆயிலையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஆயில் பூரா நடக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. இப்போ சித்திரை அப்படினால நிறைய பேர் ஆயிலெலாம் பாய்ச்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எப்படி வீட்டில் பலகாரம் சுடுறதா இல்லாட்டி பக்கத்து வீட்டில் சுட்டதான்? இதே இப்போ இந்த பெருநாள் வந்தா அப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும். வளமையாக இப்போ பெருநாள் வந்தால் எல்லா வீட்டில் இருந்தும் பலகார பார்சல் நம்ம வீட்டுக்கு வரும். சரியா? இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு பலகார பார்சல் அந்த வீட்டுக்கு போகணும். இப்படி போற பார்சல் என்னன்னா அந்த வீட்டில் போகும். அந்த வீட்டில் என்ன செய்வாங்க, இப்போ நீங்கள் ஒரு 5 பலகாரம் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் நமக்கு பிடிச்ச பலகாரத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற பலகாரம் அதே டிஷ்ல இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா பலகாரத்தை வச்சு அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்கு போகிற பலகாரம் என்ன செய்யும்னா அதில் அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் 2 எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னும் 2 பலகாரத்தை வச்சு கடைசியில் சுற்றி நம்ம கொடுத்த பலகாரம் நம்ம வீட்டுக்கே வரும் பாருங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது அப்போ உங்களுக்கு வந்திருக்கு அடிபட்டிருக்கு. அந்த உருண்டையெல்லாம் நாங்கள் இன்னும் சேமிச்சே வச்சிருக்கோம். அதுதானே, ஏன்னா பல பேர் அடிக்கிறதுக்கு அந்த உருண்டைகள் உதவி. அதனால பல பேர் வீட்டுக்கு போறனால தான் பல காரணம் பேர் வச்சுட்டாங்க. எப்படி இதுக்கு தான் அருள் வேணுங்கிறது. கடவுள் வந்து எங்க அருள் கொடுக்கலையோ எனக்கு ஒரு நல்ல அருளை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டே இருப்போம். ஸோ அடுத்த வீடியோ போயிட்டு வரும். வாங்க எந்த பார்த்த இந்த எனக்கு வந்து பருப்பு 500 சீனி 1 கிலோவும் அரிசி 5 கிலோவும் தாங்க. பருப்பு 500 சீனியும் அரிசி 5 கிலோ. சிகரெட் 5 தாங்கோ. சிகரெட் என்ன சொன்னா எங்கள் கடையில் விற்கிறதில்ல. அப்போ எனக்கு வந்து தேங்கெண்ணெய் 1 லிட்டர் தாங்க. தேங்கெண்ணெய் ரைட். இந்த தேங்கெண்ணெயில் இந்த கேன்சர் இல்லை தானே தெரியுதானே? இப்போ எல்லா வீட்லையும் கேன்சர் தேங்கெண்ணெய்க்கு இல்லை. இந்த தேங்கெண்ணெயில் அப்படி ஒன்றும் இல்லை. ரைட், சரியா தூங்கவே கிடைக்கல விஜய். நேற்று ஏன் என்னாச்சு? அதான் ஷோ செய்யறதுக்கு ஒரு மாதிரி தூக்கம். இன்னைக்கு செய்யற ஷோக்கு நேத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? அப்படி இல்ல, அது எந்த நாள் பண்றது தானே ப்ரிப்பரேஷன். எந்த நாள் டெடிகேஷன். நீ சொன்ன மாதிரி இந்த 7 நாள் இருக்கு தானே, வீக் டேஸ், ஸ்ட்ராங் டேஸ், எல்லா டேஸ்லயும் நாங்க ப்ரிப்பேர் ஆயிரோம். டெடிகேஷன். ஆமா, டெடிகேஷன், டிக்காசன், எல்லா பப்ளிகேஷன், கமலஹாசன் எல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து கண்டெக்ஸ்ட். இப்போ இன்னைக்கு என்னென்ன விஷுவல் வருது, வீடியோஸ் வருது, இதுக்கு முக்கிய பொறுப்பு வந்து நம்ம அருள் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு ஏதோ கான்ட்ரோவர்ஷியலான கண்டென்ட் ஒன்று போது போல அதுக்கு ஏன் வேற கோர்த்துட்டான். அவனே தான் போட்டிருப்பான். அவன் தான் நம்ம சிங்கமுத்து மாதிரி தேட வேண்டி வரும். இல்ல நான் தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு டென்ஷன் தான். ஏன்னா இந்த இப்ப இருங்க, இப்ப நான் ஒன்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க என்னது? இப்ப நைட் தூங்கல. ஏன் தூங்கல? நைட் ஒரு 1 மணி இருக்கும். 1 மணி இருக்கும். சரியா? ஓகே. அப்படியே குட்டியா ஒரு நாய் மாதிரி ஒன்று ஓடுனுச்சிங்க. குட்டியா நாய் மாதிரியா? ஓ, என்னது அது? நாய்க்குட்டி. ராமா, எங்க குட்டியா நாய் மாதிரி இருந்தா நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டி ஓடுனுச்சு. அதுக்கே 1 மணி கிளம்பி நீங்க நாய்க்குட்டி தண்ணி இந்த ஒரு கனெக்ஷன் கொடுத்து விட்டா ஒரு காமெடியா வரும். நாங்க சிரிக்கலாம் பாருங்க. சரி, ஓகே. ஏன்னா இந்த நைட்ல எல்லாம் சில பேர் இப்போ 1 மணி 2 மணிக்கெல்லாம் தனியா நடந்து போவாங்க இல்லையா? இப்போ திடீர்னு போகும்போது டைம் பார்க்க முடியல. கையில ஒரு வாட்ச் இல்ல, டைமே பார்க்க முடியும். திடீர்னு உங்களுக்கு இல்ல, போன்ல இல்ல, போன் டெத்து. இப்போ உங்களுக்கு டைம் பார்க்குற எந்த வித சூழ்நிலையுமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி டைம் பார்ப்பீங்க? அப்போ அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இல்லை, அப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன். நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள், எங்காவது பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். சரி, சட்டுன்னு கல் ஒன்று எடுத்து அந்த வீட்டு மேலே போடுங்க. அவன் டைம் சொல்லுவான். நைட் 1 மணிக்கு வீட்டுக்குள்ள கல் எடுத்து அடிக்கிறது ரைட்டு. அப்ப டைம் கரெக்ட். அதனால இனிவரும் காலங்களில் உங்கள் வீடுகளில் இரவு நேரத்தில் கல் விழுந்தால் யாரும் டைமை சொல்லி கட்டாதீங்க அப்படின்றத நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வருது, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்னொரு மொக்க ஜோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு.
நிறைய தம்பி உள்ள இசைகள் இருக்கும். தம்பி அப்படின்னா தம்பி இருந்தால் வீட்டில் ஒரு இசை இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா எந்த நேரம் கத்திக்கிட்டே கச்ச கச்சான்னு இருப்பாங்க இல்லையா, அது ஒரு ரசிக்கக்கூடிய இசை தான். அந்த தம்பி உள்ள இசைகளை விட நம்ம கம்பி உள்ள இசைகள் நிறைய இருக்கு. இந்த இப்படி வாசிப்பாங்க, அது என்னது? வயலின். இல்லை இப்படி இப்படி. கிட்டார் 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 கிட்டார். அப்போ இப்படி வாசிப்பாங்க, எப்படி இப்படி இப்படி வாசிக்கிறது தப்பா? அந்த இப்படி வாசிப்பாங்க, இப்படி இப்படி வாசிப்பாங்க. வீணை. இது வீணை. அப்போ இப்படி வாசிப்பாங்க, அப்படி அது நாதஸ்வரம். இல்லைங்க, நான் சொல்ல இப்படி 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 அந்த நேராக வச்சு வாசிப்பாங்க. சிம்புரா தம்புரா தம்புரா சித்தார். ஐயோ நான் எதையா சொல்கிறேன், நீ நம்புறாங்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒருத்தர் மேடையில் உட்காந்து இப்படி ஒரு வயலின்னா இது வீணை என்ன வீணையை வச்சு இப்படி ரொம்ப நேரம் வாசிச்சாருன்னே உங்களுக்கு விலங்குல ரொம்ப நேரம் வாசிச்சுட்டு இருக்காரு. சரியா? அப்போ கீழே உட்காந்துருக்காங்க, ரொம்ப நேரம் ரசிச்சு கேட்டேன். இவர் நிப்பாட்டுற மாதிரி இல்லை. 1 மணி 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் 4 மணித்தாலும் 5 மணித்தாலும் 6 மணித்தாலும் 7 மணித்தாலும் இப்படி வாசிச்சுட்டே இருக்காரு. கீழே உட்காந்துட்டு வெறுத்து போச்சு, என்னடா இவ்வளோ நேரம் வாசிக்கிறான், இவ்வளோ ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி முடியாத கட்டத்தில் மேலே ஏறி போயிட்டு சார் ஏன் சார் இவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க அப்படின்னு. அட நீ ஒன்று, நான் எந்த கம்பி எங்கே பிடிக்கிறேன்னு தெரியாமல் நான் தடுமாறிட்டு இருக்கான், அவ்வளோ நேரம் இருக்கான் அந்த மனுஷன். அப்போ அந்த கம்பி எங்கே வச்சு ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருந்துருக்கான். அதையும் ஒரு கூட்டம் ரசிச்சிருக்குன்னு பாருங்களேன். அந்த மாதிரி கூட்டம் தான் இப்போ இந்த ஷோவை ரசிச்சிட்ருக்கு அப்படின்றத எந்த ஒரு ரசனை இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, நம்ம எதை சொன்னாலும் எங்க மேல உள்ள அன்புல அனுதாபத்துல நம்பிக்கையில ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரோம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே அதே ரசனையோட இப்ப அடுத்து வர கண்டென்ட்டே ரசிச்சுட்டு வந்துருங்க. அந்த கண்டென்ட்டுக்கும் பொறுப்பு நம்ம அருள் அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் ஒரு காமெடி சொல்லுவோம். சொல்லுங்க பாப்பா. இது காமெடி இல்லை, சிரிக்கிறேன்னா யோசிச்சு நீங்கள் சிரிக்கணும். சரி, காமெடியா அறமெடியா? என்னது? இல்லை, காமெடி அறமெடி ஃபுல் மெடி அப்படின்ற மாதிரி. இது காமெடி அறமெடி. காமெடி வச்சே ஒரு காமெடி பண்ணுவாருன்னா விஜய் தான் ஐயா. அது சரி, சொல்லுங்க பாப்பா. இப்போ என்னன்னா, ஒருத்தர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஓகே, கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போகிறேன் தானே. அதை கேட்டிருக்காரு, இங்கே உன்னோட அழகான குரல்ல ஏன் ஹார்ட் பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லு, பாடு சொல்லு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுயா. அது நீ சொல்கிற விஷயத்த கேட்டவுடனே அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே கூடணும் அப்படி கூடணும். அவனு சொல்லியிருக்கா ஹார்ட் பீட் முடிஞ்சு முடிகிற அளவுக்கு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? எனக்கு நாளை கல்யாணம் அப்படின்னு இருப்பாள் இல்லையா? அதனா கூட பரவாயில்லையே, சந்தோஷமா போயிருக்கேன், சந்தோஷத்தில் போயிருப்பான். அப்போ என்ன சொன்னாங்க? இல்லை, நானும் நீ உட்காந்துருக்கத உன் பொண்டாட்டி அந்த டேபிள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஆஹா, நான் நினைச்சேன் நல்ல காதலை பற்றி ஒரு காமெடி அடிக்கணும்னு பார்த்தா இது கள்ள காதலை காமெடி அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டுல எரிச்சிருக்கணும். அப்படியான காமெடியை தோண்டி எடுத்து கொண்டு பேசி இதெல்லாம் இப்போ இன்னொரு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு வராக்கல இதெல்லாம் ஒரு காமெடி நினைச்சு சிரிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு கேவலமா நினைப்பாங்க நம்ம சமுதாயம். நம்மள இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள நினைப்பாங்க எல்லாருக்கும். எப்படி உங்க சிந்தனை எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட இருக்கு. தொலைநோக்கு பார்வை, அதே தொலைநோக்கு பார்வையில தான் இந்த அடுத்து வருது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அப்படின்றத ஒரு கிட்டார்ல வாசிக்கிறாரு. கிட்டார்ல வாசிக்கிறாரா? இப்போ கண்டுபிடிச்சு இது கிட்டாரா? ஆமா, அது கிட்டார் தானே. சரி, இவர் கிட்டார்னா அது கிட்டார் தாங்க, எல்லாம் நம்பிக்கைங்க. ஸோ அடுத்து வர வீடியோ பார்க்கலாம். ரைட்டு, இப்போ வந்து சில பேர் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பாடினா அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். இது கேட்டு அது கேட்டு ஏதோ ஒரு காமெடி அடிச்சு நினைச்சுக்கிறது இப்போ அடிச்சிட்டேன். ஸோ ஏன்னா இப்போ பாட்டு பாடணும் அப்படின்னா வந்து அது எந்த இடத்துல பாடணும், அதை எப்படி பாடணும், எந்த நேரத்தில் பாடணுங்கிறது முக்கியம். இடம் பொருள் ஏவல். அப்படி பார்த்து பாடாட்டி இது ரொம்ப சிக்கல்ல வந்து முடியும். இப்போ ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோன்னு கத்தினாலும் அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டு கேட்கும். ஏன்னா நம்ம வீடுகள்லாம் அவ்வளோ தூரம் இருக்கும் ஊர்களில். இப்போ நம்ம வீடுலாம் எவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வீட்டு கதவை திறந்தா பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோ சின்ன கேப் தான் இருக்கும். இப்போ இப்படி ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து காலையில் எழும்பி கதவு திறக்கும் போது ஒரு பாட்டோட கதவை திறக்கிறாங்க. என்ன பாட்டு? அது என்ன காலையிலே போடுவாங்க, அது வந்து குளிச்சு முழுகி அப்படி எல்லாம் அப்படி பூம்பொட்டோட வந்தா தான் அந்த பாட்டு. அந்த அம்மா அப்படி நைட்டியோட வந்து
என் புருஷன்தான் அப்படின்னு திறந்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா அதே கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்ச்சு. போச்சு, குடும்பம் க்ளோஸு. இந்த காமெடியை நான் சென்சர் பண்ணுறேன், அதனால போட்டு விடுங்க. அதனால எந்த பாட்டை எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு பார்த்து படிங்க. ஸோ நீங்கள் எப்படி படித்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஒரு பாட்டு வருது, அது என்ன பாட்டு? ஊம பாஷையில் பேசுனா அடுத்த கண்டென்ட் மறந்துட்டாருன்னு அர்த்தம். அதை நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு குட்டி பையன் அப்பா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி குட்டி பையன் அப்பாவை டீச்சர் கூப்பிட்டு நம்மலாம் கொலைப்படி பண்ணுவோம். நாங்கள் பண்ண கொலைப்படியா? நம்ம பண்ண கொலைப்படிக்கு அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு அம்மா அப்பாலாம் ஸ்கூல்லேயே திறந்துருக்கணும். அப்போ ஏதாவது நீங்களே படிச்சுட்டு போங்கன்னு படிங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆமாம், அப்போ ஏதோ அவன் பாவட்ட ஒருத்தன் போல அவனை டீச்சர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, கூப்பிட்டுட்டு உங்கள் பையன் எந்த நேரமும் கொலைப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டாங்க டீச்சர் அப்படின்ட்டுன்னு. திருப்பி உங்கள் அப்பா கேட்டிருக்காரு, ஏன் வீட்டில் தான் கொலைப்படி பண்ணியிருக்கான், நான் உங்களை கூப்பிட்டேனா அப்படின்ட்டு. இப்போ இந்த காமெடிக்கு இப்போ நான் என்ன சொல்கிறது வடிவேல் மாதிரி. சரிங்க ஏங்க, நான் சிரிச்சிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக சிரிச்சிருங்க இந்த காமெடிக்கு. ஸோ இந்த மாதிரி காமெடிகள்லாம் வந்து பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு அப்பப்போ எடுத்து விடக்கூடிய எங்களுடைய அருள் வந்து தொடர்ந்து வந்து எங்கள் நிகழ்ச்சியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஒரு மிஸ் கால் அடிங்க. சரியா? அதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிறோம். அடுத்து வந்து இன்னொரு காமெடி இருக்குது, அதையும் எடுத்து விட்டுருவோம். கேட்குற கஷ்டத்தை ஒரே அடி அனுபவிச்சுட்டு போகிறோம். சொல்லுங்க கடைசியா. சரியா? சரி. இப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு பூனைக்குட்டி எடுத்து நீ வீட்டு இந்த பூனைக்குட்டி வீட்டில் வைக்காத காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு இருக்காங்க. காட்டில் விட்டுட்டு வா? ஆமாம், காட்டில் விட்டுருங்க, தூரம் கொஞ்சம் அந்த பூனையை விட்டுட்டு வா அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், சரி அம்மா நான் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வந்துட்டான். வந்துட்டு அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன நீ திரும்ப பூனையை கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்ட்டுன்னு. ஐயோ காமெடியை வரட்டனே. ஸோ இந்த காமெடியை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த காமெடியோட கண்டினியூ வந்து அடுத்த இந்த வீடியோ முடிஞ்சோன்னு வரும். ஸோ அதுக்குள்ளே அருள் வந்து அந்த காமெடி ஃபுல்லாக யோசிச்சு அந்த பூனைக்குட்டி அவர் காட்டில் விட்டாரா மறுபடியும் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்றத யோசிச்சு சொல்லு வரைக்கும் அடுத்த வீடியோக்குள்ளே போயிட்டு வரலாம். ஆண்களை நிமிர்ந்து பார்த்திட உன்னினிய கண்ணியம் பிடிக்குது. ஹலோ அம்மா, பூனை வந்துச்சா? என்ன சொல்லிட்டு வைக்கிறாங்க, பூனை வந்துருச்சா? ஸோ அந்த காட்டில் விட்ட பூனை மறுபடியும் வந்துருச்சு அப்படிதானே? அதை தான் கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்டு. இல்லை அதை கேட்குறீங்களா? அந்த ஜோக்கில் உள்ள மிச்சம் எப்படி வரும்னு அம்மா கிட்ட கேட்குறீங்களா? ஐயோ இதான் நடந்துச்சு. சரி, இந்த ஷோ முடிகிறதுக்குள்ளே அவர் வந்து இந்த ஜோக்கை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம இருங்க நான் சொல்கிறேன். சரி நீங்கள் போங்களே. சரி, அந்த பூனை குட்டி விட்டுரும். இப்போ வளமையாக வந்து இப்போ நீங்கள் பூனை விடுங்களேன். ஊரில் கோழி பிடிப்பீங்களா நீங்கள்? பிடிப்பேன். முன்னெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா காலை அடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுறது கோழி அடக்கணும். அந்த என்ன கல் இது? ஏதோ கல் ஒன்று தூக்கி போட சொல்லுவாங்களே. இது பாகுபலியா? இல்லை, ஏதோ ஒரு கல் ஒன்று தூக்கி போட சொல்லுவாங்க. அம்மிக்கல்லா? இல்லை அப்போ அம்மிக்கல்ல தூக்கி அது அப்புறம் தலையில் போட சொல்கிறது அது வேறு விஷயம். அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு கல்ல பின்னா கல்யாணம் கட்டியிருந்தா தெரியும். சரி, ஒரு கல்யாணமே கட்டாத ஒருத்தர் வீடு அந்த கல்லை தூக்கி போடு இந்த கல்லை தூக்கி போடுன்ட்டு முன்ன பின்ன செத்துருந்தா தானே சுடுகாடு அந்த மாதிரி. ரைட், ஓகே. ஸோ அதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஊரில் எல்லாம் இப்போ கோழி பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் விரட்டி பிடிப்பாங்க. இப்போ இந்த கோழியை விட்டுட்டு நம்ம கொக்கு கண்டுறீங்களா நீங்கள்? கொக்கு கட்டுறீங்க. அது கொக்கு இல்லை, அது வந்து தீக்கோழி. கொக்குன்றது இருக்கும், அப்படித்தானா? வெள்ளையா இருக்கும், ஒத்த காலில் நிற்கும். ஒத்த காலில். சரி, இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? கொக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு. எப்படி? கொக்கு எங்கே நிற்கிதோ வளமையாக கொக்கு வந்து இப்படி ஒத்த காலில் நிற்கும், மீன் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணும், அது வெயிலில் நிற்கும். அப்படி கொக்கு வெயிலில் நிற்கும் போது அந்த கொக்கு வந்து நம்ம சிம்பிளாக பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் இருக்கு. பிடிக்கணும், கையில் ஒரு நெய் இல்லாட்டி ஒரு சீஸ் கட்டி அப்படி எடுத்துக்கணும். சரியா? எடுத்துட்டு அந்த கொக்கு நின்றுட்டு இருக்கும்போது மெதுவாக அந்த கொக்கு பின்னாலே போகணும். போயிட்டு அந்த சீஸ் கட்டி என்ன செய்யணும்னா கொக்கோட தலையில் வச்சிடணும். கொக்கோட தலையில் வச்சிடணும். ரைட். இப்போ இந்த கொக்கோட தலையில் அந்த சீஸ் கட்டி இருக்கும்போது அந்த கொக்கு மீனுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த சீஸ் கட்டி மேலே வெயில் படும் இல்லையா? சரி, வெயில் பட்டு அந்த சீஸ் அப்படியே உருகி அந்த கொக்கோட 2 கண்ணையும் மறைச்சிரும். அப்போ போய் டப்புன்னு அந்த கொக்கை பிடிச்சிடலாம். நீங்கள் போயிட்டு பேசாம அந்த கொக்கு தலையில் சீஸை வைக்கிற நேரத்தில் பிடிச்சி வந்திருக்கான். அதே ஒரு டைம் இது, அது வேலையே இல்லைன்றதுக்காக அந்த கொக்கை ஒரு பாப்பாராம், அதுக்கு மேலே கொண்டு போயிட்டு சீஸை வைப்பாராம் பகுமானவன், திரும்ப தூரத்தில் வந்து நிற்பாராம். அது வெயில் படும்போது கொக்கு அது தலையில் உருகி அது கண்ணெல்லாம் மறைச்சி வார வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் கண்ணு தெரியல நான் எங்கே நிற்கிறேன் இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கொக்கு தேடுற நேரம் பார்த்து ஒரு வீட்டு பிடிப்பாராம். யாருக்கிட்ட இது ட்ரைனிங் சொல்லும் போதுங்க அது அந்த ரூல்ஸ் படி போய் பிடிக்கணும். ரூல்ஸ் படி எங்கே அந்த கல்
எங்க அந்த கல்லு? அதுக்குள்ளால அடுத்த வீடியோக்கு போயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். இல்ல பாட்டு அப்படின்னா பாடணும், பாடினா தானே பாட்டு. ஆமா. ஆனா சில பேர் பேசியே வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க, பேசியே கொண்டு வருவாங்க. ஸோ பேசியே இல்லை பாட்டை வந்து இப்போ பாடல் ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு பிடிச்ச பாட்டு இப்போ வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது சார், பாட்டு ஒன்று சொல்லுங்க பாப்போம். எனக்கு பிடித்த பாடல். இல்லை எனக்கு பிடிக்காது, கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது. இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள பாட்டு, ட்ரெண்டிங்கில் உள்ள பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், அதுக்கு பேர் ராக்கிட்ட 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 ராக்கிட்ட, அவ்வளோதான். அந்த பாட்டில் முக்கியமாக வரதெல்லாம் ராக்கிட்ட 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 ராக்கிட்ட. ரைட். இப்போ இந்த பாட்டை வந்து அதை டியூனில் பாடினா தான் அந்த பாட்டை ரசிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை போய் எனக்கு ராஜாவா தான் நான் வாழ்வேன், எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுவேன் ஆளுறேன், ரக்கிட்ட 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 அப்படின்னா அது பேசுற மாதிரி ஒருத்தர் கவிதையை சொல்றோம், கவிதை கூட இல்லை அது இல்லை, என்ன எழுதியிருக்க அப்படின்னு அப்படி மாதிரி இருந்தா அது எப்படி இருக்கும்? பாட்டு மாதிரியே இருக்காது. ஆமா. ஆனா அப்படியும் ஒருத்தர் பண்ணி அதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதையும் ரசிக்கிற கூட்டம் இருக்கு. இன்னைக்கு மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, அப்படி நமக்கு நம்ம லோக்கல் ஆள் தான் சரியா இருந்தாலும் அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு. ஒபாமா வரைக்கும் லிங்க் இருக்கு அவருக்கு. பாட்டுனது 2-3 பாட்டு தான். இன்னைக்கு அவர் பேரு வேற லெவல் காமெடியனா இருக்காரு, வேற லெவல் காமெடியனா இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எதையுமே பண்ணலாம், அதை எப்படி ரசிக்கக்கூடிய மாதிரி பண்றோம் அப்படின்றதான் முக்கியம். அப்படியான ஒரு விஷயத்த பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க ஒருத்தர் பத்தி தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. ஆனா எதையும் பண்ணா நம்ம ட்ரெண்ட் ஆக மாட்டோம், கண்டிப்பா ஆக மாட்டோம். நோ சான்ஸ். வீடியோ பார்த்துவாங்க. You the light, you the night, you the color of my blood. ட்ரெண்டிங் வெல்டிங் நிகழ்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்ப அழகான, ரொம்ப காமெடியான, சிரிப்பான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அழகான, காமெடியான, சிரிப்பான எல்லாம் ஒரே வார்த்தை தான். நல்லா ஆரம்பத்தில் வந்த மனுஷன் 4-5 ஜோக் அடிச்சதுக்கே இப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கண்ணு வேர்க்குது. ஸோ இது என்ன, இது தாரையா கொட்டுதுன்னு அந்த இப்போ ஒரு என்ன பாட்டு ஒன்று வந்திருக்கு, என்ன பாட்டு, அழுக வச்சாலே கண்ணீரை ஒழுக வச்சாலே அப்படின்னு என்ன பாட்டு, நம்ம சந்தானத்தோட பாட்டு. ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரி பாடலாம் இப்போ நீங்கள் அது வந்துட்டு போட்டோம், நம்ம அடுத்த வாரம் அந்த பாடலாம் தருவோம். ஸோ இன்னைக்கும் வந்து ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோவில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் பார்த்துருந்தீங்க, நிறைய பாடல்கள் வந்திருக்கும். ஐயா அதை விட்டுட்டு வந்து அவங்கள பற்றி சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து அனுசரணை வழங்கியிருக்கிறாங்க நம்ம 30 வருஷமா நமக்கு பண்றாங்க சரியா. ஓகே. அது பாரம்பரியமா என்ன பண்றாங்க இருங்க சொல்றேன். பாரம்பரியமா தேசிய உற்பத்தியா எந்த ஒரு கலப்படம் இல்லாம இயற்கையா கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க சரியா. கண்டிப்பா போயிட்டு வாங்கி ஆகணும். அது எந்த பெட்டி கடையா இருந்தாலும் சரி, எந்த ரொட்டி கடையா இருந்தாலும் சரி, அவங்க ப்ராடக்ட் இல்லாத இடமே இல்லைங்க. ஸ்ரீலங்கால எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேக்கெட்டை தருவாங்க. ஸோ அது மசாலா பொருட்கள்ல இல்ல மஞ்சள் தூளா இருக்கட்டும், மசாலா தூளா இருக்கட்டும், மிளகாய் தூளா இருக்கட்டும், எல்லா தூளையும் தரமான முறையில், சுத்தமான முறையில், சுகாதாரமான முறையில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ். அவங்களுடைய அனுசரணையோட இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோ வந்து சூப்பரா முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் வேற எது சரியா சொல்றத சொல்லுங்க. விஜய் ப்ராடக்ட்ஸ் உங்களை ப்ரோமோட் பண்ணாம விஜயா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுங்க. விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு அனுசரணை வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணையோட இன்னைக்கு தரமான நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கும். ஸோ இதே சந்தோஷத்தோட நீங்க கொடுக்குற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப பக்கபலமா இருந்த நம்மளுடைய ப்ரொடியூசர் அவர்கள் ஜூலியன் அவர்கள் உள்ளால இருந்து நிறைய கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அப்படி நிறைய பட்டு, வீட்டுல கடன் வேற பட்டுட்டு வந்திருக்காரு, அப்படிலாம் இருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றிகளோடு. ஸோ இன்னைக்கு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கு வந்து சூப்பரான நன்றிகளோடு. அடுத்த வாரமும் இன்னும் சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள், உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.